வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து ஷேர் அல்லனா பார்ட்னர்ஷிப் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சம் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப ஈஸி தான். பார்ட்னர்ஷிப் அல்லனா ஷேரில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த ரேஷியோ வச்சு கொடுத்துருப்பாங்க. அதாவது ஏபிசின்னு சொல்லி 3 பேர் இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு இவ்வளோ ரேஷியோவில் இருக்கும், மொத்த அமௌண்ட் கொடுத்துருவாங்க. அப்படின்னா ஏக்கு தனியாக என்ன பண்ணுவேன், பிக்கு தனியாக என்ன பண்ணுவேன், சிக்கு இவ்வளோ வந்து பிரித்து கொடுப்பேன். அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி வரும். ஸோ அந்த மாதிரியில் இருக்கிற மாதிரி சம் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். இதில் வந்து ஷார்ட்கட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ நமக்கு வந்து ஷார்ட்கட் யூஸ் பண்ணோம்னா ஒரு 5 செகண்ட் ஆகாது ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ நிறைய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் அந்த ஷார்ட்கட்டை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு 4 சம்ஸ் வந்து இந்த ரிலேட்டடாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். அண்ட் 4 சம்ஸ் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொஷின் கொடுக்க போகிறேன். ப்ராக்டிஸ் கொஷின் கொடுக்குறது இந்த பார்ட்னர்ஷிப் ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏபி 2 பேரோட ஊதிய விகிதம் கொடுத்துட்டாங்க. ஊதிய விகிதம்னா அவங்களோட வருமானம் இவ்வளோதான். அவங்களோட சேலரி வந்து 5:4 அப்படிங்கிற விகிதத்தில் கிடைக்குது. அவங்களோட செலவின் விகிதம், செலவுனா என்ன பண்ணுவாங்க, அவங்க சேலரியில் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அதோட ரேஷியோவும் கொடுத்துட்டாங்க. ஃபைனலாக அவங்க எவ்வளோ சேமிக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் 1000 ரூபாய் சேமிக்கிறாங்க. ஒவ்வொரு வருமானம் அதை கவனிச்சுக்கோங்க. ஏ வந்து அவரோட வருமானத்தில் செலவு போக 1000 ரூபாய் சேமிக்கிறாரு. அதே மாதிரி பியும் அவரோட வருமானத்தில் செலவு போக 1000 ரூபாய் சேமிக்கிறார். ஃபர்ஸ்ட் கொஸ்டினை நல்ல தரவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஷார்ட்கட்டை ஈஸியாக யூஸ் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்து ஏயோட ஊதியம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஏவோட என்னது சேலரி மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அது வந்து தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறது எல்லாமே ஏவோட சேலரி. நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏவோட ஊதியம் மட்டும்தானே வருது. அதனால நான் ஏவோட ரேஷியோவை மட்டும் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஏ, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இருக்கிறது இதில் ஏ. அப்போ 5 ரேஷியோ வந்து ஊதியம் கிடைச்சிச்சுன்னா செலவு எவ்வளோ போகுது, செலவு எவ்வளோ செய்கிறாரு, 3 ரேஷியோ செய்கிறாரு. மிச்சம் இருக்க அந்த 2 ரேஷியோங்கிறது தான், அதாவது 5ல் 3 போச்சுன்னா 2, அதுதான் அவரோட சேமிப்பாக இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம ஒரு கான்செப்டுக்கு வர்றோம். ஸோ இந்த 2 ரேஷியோ அப்படிங்கிறதான், அதாவது 2xன்னு வச்சுக்கிட்டோம்னா அதுதான் என்னது, 1000 ரூபாய் சேமிப்பு. ஸோ ஊதியத்தில் செலவு போக மிச்சம் இருக்கிறதா சேமிப்பு. அது 1000 ரூபான்னு குடிச்சாச்சு. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும், 2ஆல் அடிச்சோம்னா 500. எக்ஸோடது 500னா அவரோட சேலரி எவ்வளோ, 5x. அப்போ 5xனா 5 × 500 போட்டோம்னா 5×5 = 25, 2500 அப்படிங்கிறது இவரோட சேலரியாக இருக்கும்.